சுஸ்லான் எனர்ஜி கடந்த சில வருஷமா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து அப்புறம் ரெக்கவர் ஆகி மேல சரி இன்னும் நல்ல பிசினஸ் இனியெல்லாம் சுகமே எதிர்காலம் வளமாக போகிறது அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ல மேல வந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8 ரூபா இருந்த ஒரு ஷேர் வேலை கிட்டத்தட்ட 70க்கு மேல வந்தது. ஏன்னா இனிமே இந்த கம்பெனி நல்ல லாபம் பெறும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் நல்லா கொடுத்தா வச்சுக்கோங்களேன். மல்டிஃபோல்ட் ரிசல்ட் எல்லாம் கொடுத்தா 60%, 70%, 100% ஜாஸ்தி ப்ராஃபிட்ல வந்ததுனால அந்த கம்பெனி பத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் ஃபார்ம் ஆகி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. 7-8 ரூபால இருந்து கிட்டத்தட்ட 70க்கு மேல வந்தது. ஆனா இப்போ மே 29 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட். செபி என்ன பண்ணுங்க, 29 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க சுஸ்லான் கம்பெனியோட எம்டி. அந்த கம்பெனி அது வேற சில எக்ஸிகியூட்டிவ்ஸ் பேர்லாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண அக்கௌண்டிங் ஜக்லரி ஏதோ பண்ணிருக்காங்க. அதாவது பணத்தை இந்த பணம் இந்த கம்பெனில அந்த கம்பெனிக்கு போறது, அந்த கம்பெனி இந்த பக்கம் போறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன அக்கௌண்டிங் ஜக்லரிஸ் எல்லாம் சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணா அதுக்குன்னு சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படிதான் அது ரிசல்ட்டை நீங்க டிக்ளேர் பண்ணா இது இப்படிதான் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பணம் வரதும் போவதெல்லாம் இப்படிதான் நீங்க காமிக்கணுமே தவிர இஷ்டத்துக்கு நீங்க காமிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அது அக்கௌண்டிங் ஃபார்மாலிட்டிஸ், அக்கௌண்டிங் செட்டப், அக்கௌண்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதை மீறி நீங்க எதுவும் காமிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுங்க, அதையே மீறி சிலதெல்லாம் காமிச்சிருக்காங்க. மாட்டிட்டோம். அப்ப 29 கோடி ரூபாய் பெனால்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் மேல. இப்போ என்னன்னா அது டைரக்டா சுவிட்சர்லாந்து கம்பெனியை பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்க இது பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு பண்ணிருக்காங்கன்னா இப்ப இன்னைக்கு பண்ணலையா, இன்னைக்கு பண்ணி நாளைக்கு பண்ணுவாங்களா தெரியாது. இதெல்லாம் உண்மையா, அதாவது இனிமே அவங்க செய்வாங்களா எல்லாம் தெரியாது. ஆனா இது ஒரு ஷேடோ. இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் த டைம் பீயிங் இந்த கம்பெனியோட ஷேர் அவாய்ட் பண்றது பெட்டர். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 1வது 7ல இருந்து 70 ரூபா 75 ரூபா போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 ரூபா 45 ரூபா அந்த ரேஞ்சில் அப்படியே நின்றுட்டே இருக்கு. 50 ரூபா அந்த ரேஞ்சில் நின்றுட்டு இருக்கு. ஏன் மேல போல பட் இந்த மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் வந்து. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் எந்த கம்பெனி மேல வந்தாலும் நீங்க என்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நிறைய ஆயிரக்கணக்கில் கம்பெனி இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதனால சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது வாங்குறதா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சுவிட்சர்லாந்து எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் முடிந்தவரை இப்போதைக்கு அந்த பக்கம் போகணும். நாளைக்கு எல்லாம் கலங்கி தெளிந்து இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, செபி ரிப்போர்ட்டோ இல்ல கம்பெனி ரிப்போர்ட்டோ இல்ல வேற ஏதாவது ரிப்போர்ட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வரட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கும். ஸோ ஃபார் த டைம் பீங் சுவிட்சர்லாந்து பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.